திரும்பவும் அதே வீடியோஸ்லேருந்து கண்டினியூஸ் பண்ணுறோம். நான் ரொம்ப தூரம் பேச விரும்பலை. அந்த வெல்கம்லாம் நான் பண்ணுறேன். நான் அதில் வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் கண்டினியூஸ் வீடியோ மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம போயிடலாம். இப்போ எப்படி பாட்டிக்கிட்ட அவ்வளோ பணம் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியாது. மேபி அவங்க சேர்த்து வச்சா இருக்கிறான், நம்ம அப்படியே வச்சுக்குவோம். மேபி இல்லீகலாகவும் இருக்கலாம், அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2.90 கோடியை எடுத்து ஆட்டியாக போட்டாங்க. ஒரு வாட்ஸ்அப் கால். அந்த வாட்ஸ்அப் குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன வந்துருக்காங்க, நான் இன்கம் டேக்ஸில் பேசுகிறேன். ஒரு என்னது நீங்கள் இவ்வளோ பேங்கில் அமௌண்ட் வச்சுருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுவானுங்க, முன்னாடியெல்லாம் ஃபிசிக்கலாக, அதாவது ஒருத்தங்க வீட்டை திருட வராங்கன்னா அவங்க நல்லா நோட்டம் விடுவானுங்க. எந்த பக்கமாக போகிறது, அந்த பக்கமாக போகிறது, சிசிடிவிலாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பானுங்க. அந்த செக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் உள்ளே எவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது, அந்த செக்யூரிட்டியை தாண்டி எப்படியெல்லாம் போயிடலாம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து பிளானிங் போடுவானுங்க. இந்த பிளானிங் எல்லாம் போட்டதுக்கு பிறகு தான் இந்த ஆட்டையை போடுற வேலையே நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வேர்ச்சுவலாகவும் வச்சுக்கோங்க. அதாவது வேர்ச்சுவலுங்கிறது இது ஃபிசிக்கல்னு வச்சுக்கலாம், அது வேர்ச்சுவல்னு வச்சுக்கலாம். நம்மளால் அதை பார்க்க முடியாது மீன்ஸ் உங்களுக்கு புரியும்ல, ஹார்ட்வேர்னால் என்ன, சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்னு. சாஃப்ட்வேர்னால் தொட்டுன்னு முடியாது, ஹார்ட்வேர்னால் தொட்டுன்னு முடியும். ஸோ அதுதான் மாதிரி தான் ஃபிசிக்கல் அண்ட் வேர்ச்சுவல்னு சொல்லலாம். அவனுக்கு ஃபிசிக்கலாக ஒருத்தவங்கள ஆட்டையை போடும்போது அவனுங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு அதே மாதிரி எப்படி அவங்கக்கிட்டேருந்து இதை ஒவ்வொரு எவிடன்ஸாக விட்டுட்டு போவாங்களோ அதே மாதிரி தான் வேர்ச்சுவலையும் விட்டு போவாங்க. அவங்களோட ஐபி அட்ரஸ்ஸு, அவங்களோட ஃபோன் நம்பர்ஸு, என்னென்ன ஃபோன் நம்பர்ஸ் இல்லை, எங்கெங்கே இந்த லொக்கேஷனை பேசியிருக்கானுங்க, இது எல்லாமே இருக்கும். ஸோ இதை வச்சு தான் சைபர் செக்யூரிட்டிஸ் நினைச்சுவாங்க, செக் பண்ணுவாங்க. இந்த 2.90 கோடியும் ஒரு வாட்ஸ்அப் மூலயமா உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, எப்படி இந்த பணம் வந்துச்சு, இந்த பணத்துக்கு ரீசன் நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம். அதுவும் டிஜிட்டல் அரெஸ்ட் ஆமாம். அது அப்புறம் டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லாக் பண்ணுறது, உங்கள் பர்சனல் விஷயம்லாம் லாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள் தான் அதை சொல்லுவோம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாம் நம்மள ஒரு 10 போட்டானுங்கய்யா, நம்மளை நாமத்தை போட்டானுங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, சைபர் செக்யூரிட்டிகிட்ட போயிருக்காங்க. அங்கே வச்சு தான் இங்கே என்ன பண்ணிருக்காங்க, திரும்ப இது அவங்களோட ஸ்பீட் ரிகவரி மூலயமா தான் அந்த 1.30 கோடியும் கிடச்சிச்சு. இல்லைன்னா அதுவும் போயிருக்கும். இன்னும் அந்த கேஸ் போயிட்டு தான் இருக்குது. அடுத்த வீடியோ சந்திக்கும் போது